கவிதா இப்படி பண்ணிட்டான்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க, அப்புறம் நமக்கு தான் அசிங்கம். என்னம்மா? மாப்பிள்ள கவிதாவோட மாப்பிள்ள வந்திருக்காரு. முரளியா? அவங்களுக்கு விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ரூமை தேடிட்டு இருக்காங்க. அத நான் திரும்பி வந்துட்டேன். கூடவே அவங்க அப்பாவும் வந்திருக்காரு. அம்மா, பேசாம அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடு. சொன்ன ஏதாவது பிரச்சனை வந்துடும் கலை சொன்னாலே. அதுக்காக இவ்வளவு தூரம் தேடி வந்தவங்க கிட்ட உண்மையை மறைக்க முடியுமா? பேசாம நீ போய் உண்மையை சொல்லிடுமா. மா, போமா, போய் சொல்லிட்டு வா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சந்தோஷமெல்லாம் இருக்கட்டும். இனிமே உன் சம்சாரத்துக்கிட்ட சண்டை போடாத. சண்டை போட்டா மறுபடியும் பாய்சன் சாப்பிட போறாங்க. உனக்கு தான் கஷ்டம். சரியா? சரி, நாங்க கிளம்புறோம். அவங்க உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு வந்தா போதும். பத்திரமா பாத்துக்குங்க. சரிங்க அப்பா வாங்க. சரி, நாங்க கிளம்புறோம். சரிங்க ஐயா. மாதவி, அம்மா, அவங்க கவிதாவை பார்க்க வரல, வேற யாரையோ பார்க்க வந்திருக்காங்க. நல்ல வேளை அவங்க என்ன பார்க்கல. கலை உள்ள எதுக்கு இங்க வந்தாரு? அம்மா சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஒன்னும் தெரியலையே. கலை, ஹாய் ராம்கி. வாங்க மாப்பிள. ச்சே, என்னதான் பிரச்சனைனாலும் அதுக்கு சூசைட் பண்ணிக்கிறதா ஒரே வழின்னு முடிவு பண்றது ரொம்ப கொடுமை இல்லையா? ஜஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணிருக்கலாம்ல. அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பெரிய அவசரம்? நான் சம்பந்தப்பட்ட விஷயத்த மூணாவது மனுஷன் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. எப்படியோ தெரிஞ்சு போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கல்ல. என்ன பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு கை செலவுக்கு ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு வந்திருக்கேன். கம்பெனியில வேலை பார்க்குற ஆளாச்சே, அவர் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருந்துட முடியுமா? ஐ ஹேவ் டு ஹெல்ப் ஹிம். ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தகராறா, அதுக்காக வைஃப் விஷயத்தை எடுத்து குடிச்சிட்டாங்க. இட்ஸ் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் லேடிஸ் சென்டிமெண்ட். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எப்படிங்க? அது 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 வந்து இவர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு லேடிக்கு இங்க ஆபரேஷன் நடக்க போகுது. அதான் அவங்கள பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஓ ஓகே, யூ கேன் ப்ளீஸ் கேரி ஆன். அப்பா வாங்க போலாம். வாங்க மாப்பிள. வரோம் சார். வரேம்மா. நல்ல வேலை கவிதா மற்றும் முரளிக்கு தெரிஞ்சிருச்சோன்னு ரொம்ப பயந்துட்டேன். நீங்க ஏதாவது உளறிடுவீங்களோ நான் பயந்து போயிட்டேன். சரி சரி போலாம் வா. சரி வாங்க. வாமா கலை. ராமகிருஷ்ணா வாப்பா. நல்ல வேளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா முரளி உன்னை பார்த்திருப்பாரு. அவங்களுக்கும் கவிதா விஷயம் தெரிஞ்சிருக்கும். நாங்க முரளியை பார்த்துட்டு தான் வரோம் அத்தை. அப்போ இந்த விஷயத்தை சொல்லிட்டீங்களா? எப்படி அதை சொல்ல முடியும்? நம்ம குடும்ப விஷயத்தை போய் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? நீங்க ஏதாவது உளறி வச்சிருப்பீங்களா தான் நாங்க பயந்துட்டு இருந்தோம். நான் கூட சொல்லலாம் தான் நினைச்சேன். கடைசி நேரத்துல அவங்க கவிதாவை பார்க்க வரலன்னு தெரிஞ்சதும் சொல்லாம வந்துட்டேன். சரி அத்தை, நாங்க ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கோம். வர வழியில பார்த்துட்டு போலாம் தான் வந்தோம். செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்னா சொல்லுங்க, நாங்க கொடுக்குறோம். செலவுக்கு எதுவும் பண்ண வேண்டாம்.
ஹாஸ்பிட்டல் பில்லு மட்டும் அவளை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கேன் அத்தை. உங்களுக்கு அர்ஜென்ட்டா ஏதாவது பணம் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரியா? நான் வரேன் அத்தை. வரம்மா. சரிம்மா. வரேன் கவிதா. சரி அண்ணி. வரேன் கவிதா. அம்மா இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும்லம்மா? ஆமா. சரி நான் போய் எவ்வளவு பில்லுன்னு பார்த்துட்டு வரேன். நீ ஒண்ணு எனக்கு ஹாஸ்பிட்டல் பில் கட்ட வேண்டாம், அண்ணி கட்டிப்பாங்க. கவிதா. மா பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேம்மா. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? பொண்ணு தெரியாத மாதிரி பேசிட்டு போறா. டேய், மறுபடியும் ஏன்டா வந்த? ஏற்கனவே அடி வாங்குது பத்தலையா? கோகிலா, தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வாமா. அதால அடிச்சாதான் இந்த பயலுக்கு புத்தி வரும். அயோக்கிய பயல, என்ன தைரியம்டா உனக்கு? மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்திருக்கிற, கொண்டவா. டேய், உன்னை என்ன பண்ற பாரு. ஏன் நிறுத்திட்ட? ஏன் நிறுத்திட்ட? அடியா, அடி. பாத்தியாமா உன் புருஷனை? விட்டா மருமகளோட சேர்ந்துக்கிட்டு நாளைக்கு நம்மளையே இப்படிதான் அடிச்சு துரத்துவாருன்னு நினைக்கிறேன். டேய் கேசவா, என்ன நடந்ததுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதேப்பா, பேசாதேப்பா. அதான் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சுல, இதுக்கப்புறம் நீ வேற விவரமா எல்லாத்தையும் சொல்லணுமாக்கோ? என்ன லட்சுமி? யோ குருமூர்த்தி, ஏண்டா என்னடா அப்பாவி பேர் சொல்லி கூப்பிடுற? கூப்பிடறதுக்கு தானே உனக்கு பேர் வச்சிருக்கு. பெருசா ரோஷப்படுற? ஆமா, எப்பையில இருந்து உனக்கு இந்த திருட்டு புத்தி? திருட்டு புத்தியா? என்னடா சொல்ற? பாருடா இந்த ஆளா, அநியாயத்துக்கு நடிக்கிறத கொஞ்சம் அடக்கமா பண்ணியா. ஓவர் ஆக்டிங் பண்ணா உண்மை வெளியே வராதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? யோ, அது எப்போ வெளியே வந்துடுச்சு என் தம்பி மூலியமா. மாமா, இவன் தான் பணத்தை திருடி வச்சிருந்தான். அதை நான் பார்த்துட்டேன்றதுக்காக எனக்கும் பங்கு தர யார்கிட்ட சொல்லாதேன்னு சொன்னா மாமா. ஏய், நீ சொல்றத அப்படியே நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்லடி. வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. திருடன் யாருன்னு எனக்கு தெரியும். நீ ஏன்டா சமாளிச்சு பேசுற? உங்க அப்பன் தான் திருடன் தெரிஞ்சு போச்சுல, அடிச்சு புடுங்கடா பணத்தை. யோ, பெத்த அப்பன்னு உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். ஏன் அப்படி பண்ண? ஏன் அப்படி பண்ண? சொல்லியா? மாமா, நான் சொல்றத நம்புங்க. மாமா மேல எந்த தப்பும் இல்ல. உன்னை வாயை மூடின்னு தானே இருக்க சொன்னேன். சொல்லியா? இப்ப சொல்லியா? வாயை திறந்து சொல்லு. ஏன் திருண்ண? என்னையா லுக்கு விடுற? என் பணத்தை திருடிட்டு அன்னைக்கு என்னமோ நல்லவ மாதிரி பிளாஷ்பேக்லாம் சொல்லி என் தம்பி மேல திருட்டு பழி போட்ட. இப்ப நீ எதுக்கே திருண்ண? எதுக்கு திருண்ண? டேய், நான் உன் அப்பன்டா, என்ன நம்புடா. உன் தம்பி தான் நல்ல மாதிரி நடிச்சு உன் பணத்தை திறன்னா. தட்டி கேட்ட எங்க மேலேயே உன்னை திருப்பி விட்டுருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய நடிகண்டா. டேய், அவனை நம்பி ஏமாதுறாதரா. போதியா உன் விளக்கம் எல்லாம்? அனாவசியமா சின்ன பிள்ளை மேல பழிய போடாத. அவன் அடி சின்ன பையன், அவன் முகத்தை உத்துப்பார். கேடி பையங்கிறது அவன் முகத்தை எழுதி ஒட்டி இருக்குது. ஏண்டா, உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றியே, நீ உருப்படுவியாடா? எங்க உன் திருட்டுத்தனம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு இவங்கள வழியிலேயே மடக்கி மாய்மாலம் பண்ணிட்டியாடா? டேய், உன்னையெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதா உருப்படுவே. விடியா, விடியான்னு சொல்றேன். யோ, விடியா, நான் சொல்றேன் விடியா. யோ, விடியா, விடியா. விடியா, ஏமாந்தது நீ போதும். விடியா சொல்றல. அப்பங்கிற மரியாதை அவ்வளவுதான் உனக்கு.
டேய் பணம் எங்கடி? உனக்கு தெரியும்ல, போய் எடுத்துட்டு வா. போய் எடுத்துட்டு வாடி. தூ. இதெல்லாம் ஒரு ஜென்மம். நீ ஏண்டி நிக்கிற? மனசு தாங்கலையோ? உங்களை எல்லாம் உயிரோட வச்சு கொளுத்தணும்டி. ஏய், இதெல்லாம் எடுத்துட்டு போடி உள்ள. வாடி. வா. சார் உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. அம்மா வாங்கம்மா உட்காருங்க. வாங்கம்மா உட்காருங்க. உட்காருங்க. இவங்க பொண்ணோட அம்மா. வணக்கம்மா. இவரு அண்ணன். வணக்கம் தம்பி. வணக்கம். ஐஏஎஸ் படிக்கிறாரு. அப்படிங்களா? இது சின்ன பொண்ணு, பேரு மகேஸ்வரி. இவர்தாம்மா மாப்பிள, பேரு சந்துரு. ஹோல்சேல் மளிகை கடை வச்சிருக்காரு. இவர் அப்பா. வணக்கம். இவங்க அம்மா. வணக்கம். இவங்க பையனோட அக்கா. சந்துரு என்ன படிச்சிருக்கீங்க? +2. அப்பாவுக்கு கூடமாட ஒத்தாசையா இருக்கணும் தான் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டோம். வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட 5 மடங்கு அதிகமாவே சம்பாதிக்கிறான். நல்ல விஷயம் தானம்மா. கை கட்டி சம்பளம் வாங்குறத விட 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் தானே. எல்லாம் அந்த பன்னீர் கையுடையான் வேலனோட அருள் தான். பொண்ணை வர சொல்றீங்களா? மகி, போய் கீதா கூட்டிட்டு வா. பொண்ணு எங்க வேலை பாக்குறாங்க? காலேஜ் முடிச்சிட்டா. காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் தான் வேலைக்கு அனுப்பல. பரவாயில்லைங்க. பொண்ணு வீட்டோட இருந்தாதான் கட்டிக்க போறவன நல்லா கவனிச்சுக்க முடியும். பொண்ணு மகாலட்சுமி ஆட்டம் இருக்கா? நிமிஷம் தனியா பேசணும்னு சொன்னேன். அம்மா சரின்னு சொன்னாங்க. அவ்வளவுதானே, அதுக்கு என்ன, தாராளமா பேசுங்க. கீதா போமா. வாம்மா. போ கீதா. பேசிட்டு வா. போ. போ. மாப்பிளைக்கு பீடி சிகரெட்டு தண்ணி கிண்ணி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. சினிமாவு கூட போக மாட்டாருன்னா பாத்துங்களேன். சினிமா, பார்க், பீச்னு ஏதாவது போவியா? காலேஜ் எல்லாம் போயிருக்கியே. ஃப்ரெண்ட்ஸுங்களோட கட்டடிச்சு எங்கேயும் சுத்தினது இல்லையா? ஒரு நாள் கூட காலேஜ கட் அடிச்சது இல்ல. அட்டெண்டன்ஸ்க்காக சர்டிபிகேட் கூட வாங்கியிருக்கா. வீடு விட்டா காலேஜ், காலேஜ் விட்டா வீடு, இப்படித்தான் படிச்சா. பையன் மட்டும் என்ன அழகு இல்லாதவரா? அந்த முருகனும் தெய்வானை மாதிரி 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அம்சமால இருக்கு.
அவங்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை ஆம்பளைங்க நமக்கு ஏன் சார் இல்ல? ஐயோ குழப்பாதீங்க, கீதா நல்லவளா கேட்டவளா? இப்படி கேட்டா எப்படி பதில் சொல்றது? என் ஃப்ரெண்ட்